அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் இது என்ன, எப்படி இருந்தால், எந்த ஸ்ட்ரைக் இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காலையில் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல யூடியூப்பில் யாரும் சொல்கிறதையும் நம்பாதீங்க. கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு வாங்கி பண்ணாதீங்க. உங்கள் பணத்தை இன்னொருத்தர் எனக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி நம்பி கொடுக்காதீங்க. படிங்க, நீங்களே படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு நீங்கள் உங்களால் முடிந்தால் பண்ணுங்க, இல்லையே அதில் இருக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய எனக்கு ஒரு சிலர்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. பணத்தை வச்சு தொழில் பண்ணுறீங்க, ஆனால் அதை போய் சரியாக படிச்சுட்டு தானே அந்த தொழிலை எதையுமே செய்யணும். ஒரு தொழில் பண்ணணும்னா அது தெரிஞ்சுக்கிட்டு தானே பண்ணணும். ஏன் யாரோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க நம்பி பண்ணுறீங்க? பொசிஷனல் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது. ஆப்ஷன் பையிங் கூட இன்ட்ராடேலாம் உள்ளே கொண்டு வரும். இன்ட்ராடேங்கிறது அது ஒரு ஹார்ட்டுங்க, சும்மா கலைங்க. அது சிம்பிளாக பாருங்கள், பெருசெல்லாம் பார்க்காதீங்க. பொசிஷனல் அது பொசிஷனல்ல எங்கேயோ இருக்கும் டார்கெட்ஸ். இன்ட்ராடேல அதுக்கு எகென்ஸ்டாக தான் நடக்கும். புரியுதுங்களா? முதல்ல அதை சிந்திங்க. சரி, நம்ம இன்னைக்கு எதுக்குள்ள வருவோம். இன்னைக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தோம், 24,400 கால் 72 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறும், கீழே இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இங்கிருந்து தான் 72 ரூபாயில போனவர் இதற்கு மேல் ஏன் இவர் செல்லவில்லை? டைமிங் ரொம்ப முக்கியம். நம்ம டைமிங் பத்தி எல்லாம் சொல்லுவோம். டைமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்கு மேலே அவரால் முடியாது, போக முடியாது அப்படிங்கிறதுக்கான ரூல் இருக்கு. அது போல நீங்களே ஒரு ரூலை வகுத்துக்கோங்க. ஒரு வச்சு இதுக்கு மேல போகாது, ஏன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, தேடுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ இங்க இருந்து ஏறினது என்ன, 72 ரூபீஸ்ல ஏறிட்டு இங்க வேல்யூ இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல எய்தர் திரும்பணும் ஆர் அங்கிருந்து எகைன் அப் ஆகணும், மறுபடியும் போயிட்டு மறுபடியும் திரும்பணும் ஆர் அப் ஆகணும். எனி அந்த இடத்துல தான் டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதே போலதான் டவுன் சைட்லையும். அப்போ இங்க இருந்து போனவர் இங்கேயே முடிச்சுட்டாரு. ஓகேங்களா? ஆனா இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏறினது டோட்டலி ஃபால்ஸ் அப்படின்னா யாராவது நம்புவீங்களா? ட்ராப் அப்படின்னா அதெல்லாம் தெரியணும் மேக்ஸ்ல. ஓகேங்களா? அதை சார்ந்து படிங்க. சரி, அப்போ என்ன, இங்க இருந்து ஏறினாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரைஸ் கீழே வந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குங்க, கண்டிப்பா மார்க்கெட் டவுன் தான் இருக்கும். நான் மார்க்கெட்டை போய் ஷோ பண்ணவே தேவையில்லை. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் ஏறதுக்கு ட்ரை பண்ணும், இறங்குறதுக்கு ட்ரை பண்ணும், உங்க பிரீமியம் ஏறிடுமா? கிடையவே. அந்த புள்ளியில வந்தால் தான் அது நடக்குங்க. அப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழுப்புங்க. போயிட்டு இண்டிகேட்டர், பேட்டர்னு, மூவிங் ஏரேஜ், இப்போ பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்காதீங்க. நம்ம மேக்ஸ் அதுக்கு லாஜிக் இருக்கணும். அந்த கால்குலேஷனுக்கு லாஜிக் இருக்கணும். அந்த லாஜிக் படி தான் நீங்க அந்த இது ஓனா ரூல் அண்ட் ரெகுலேஷனை வகுத்து வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.